பயமா இருக்குடா. உங்களை பார்த்தா பயந்து வந்த மாதிரி தெரியலையே. தாத்தா பயந்து வராங்களாம். சத்தியமா நான் பயந்துதான் வரேன். நம்பிட்ட தாத்தா, நம்பிட்ட. டேய் தாத்தா அழகா இருக்குனாடா. சூப்பரா இருக்கீங்க தாத்தா. எங்க தாத்தா எப்பவுமே சூப்பர் தான். அப்படியா? ஆமா, ஆளல அவிய தாத்தால உங்கள மாதிரியே இருக்க மாட்டாங்க. எங்க தாத்தா தான் சூப்பரா இருக்காங்க. உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட் அருள் தாத்தா மாதிரி இருக்கணுமா இல்ல இந்த தாத்தா மாதிரி தான் இருக்கணுமா? இந்த தாத்தா மாதிரி தான் இருக்கணும். தாத்தா தாத்தா நீங்க இப்படியே இருங்க தாத்தா. இல்ல தாத்தா இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படி இருப்பேன். ஏன் தாத்தா? அது நேரம் வரும்போது உனக்கே தெரியும். சரி தாத்தா வாங்க, இன்ன எங்க வீடு வந்துட்டு. சரிடா. டேய் பயமா இருக்குடா. தாத்தா நாங்கலாம் உங்க வீட்டுக்கு வரும்போது பயப்படவே மாட்டோம். நாங்கலாம் பயப்படவே மாட்டோம். நீங்க எப்படி பயப்படுத்தீங்க? நீங்க சின்ன பிள்ளைங்க, தாத்தா பெரிய ஆளுல. ஓ பெரிய ஆளுனா பயப்படணுமா? பெரிய ஆளுனா பயப்படுவாங்கடா. ஓஹோ டேய் நீ என்னடா யோசிக்கிற? ஒண்ணுல தாத்தா. ரோடு போட்டா ரோடே போட்டுருவானு போலுக்க. டேய் இனி வில்லங்கமா எதுவும் பண்ணிட மாட்டீங்களே? சாச்சா டேய் நீ சேச்சே சொல்லும் போதே பயமா இருக்குடா. அதெல்லாம் ஒண்ணு செய்ய மாட்டேன் தாத்தா. பாப்பா வா தாத்தா கிட்ட வா. என்ன தாத்தா? என்ன தாத்தா? என்னடா? இது என்ன தாத்தா? டேய் நான் என்னடா பண்ணேன்? அது என்ன தாத்தா? பொம்பளை பிள்ளை கியூட்டா இருக்குன்னு அந்த பிள்ளை மட்டும் தூக்கி கேக்கீங்க. நாங்க மட்டும் நாம அடுத்த வாட்டி பிறக்கும்போது அன்பர் சேதா பிறக்கணும். டேய் நீங்களும் அழகுதான் அவளும் அழகுதான். வா வா வா. ஒண்ணு வேண்டாம். சொல்ல கூட தங்கம். வா 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 தாத்தா கிட்ட வா. தங்கம்ல ராசல்ல வா வா. டேய் என்னடா காய்ச்சல் பிடிச்சு தொக்குதா? இதான் தாத்தா நல்லா இருக்கு. இப்ப புரியுதா ஒண்ணுலாம் எதுக்கு தூக்க மாட்டேன்னு? டேய் அன்பர் சிவானோட எவ்வளவு அழகா யாரி உட்கார்ந்தா. நீ எங்கடா யாரி உட்கார்ந்த? ஐயா அடுத்த ஒருத்த பிளான போடுறானே. டேய் 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 இங்க வாடா இங்க வாடா. இது நல்லா இருக்குடா. நல்லா இருக்காடா. நல்லா இருக்கா? கழுத்துல பிடிச்சு தொங்கிட்டு கிடந்துக்கிட்டு நல்லா இருக்கா? ஆமா தாத்தா. இப்பதான் நாங்க மன திருப்பி இதெல்லாம் பாக்கோம். ஐயோ சே சே தாத்தா முதுகுல இறக்குங்க. சரிங்க தாத்தா. போமாடா. போட்டே தாத்தா. தாத்தா வாங்க போவோம். சரி சரி. ஐயோ நெஞ்சில அட்டப்பட்ட போட்டு அடிக்குதே. எப்படி உள்ள போன தெரியலையே. தாத்தா தூங்கிட்டாங்க நினைக்கிறேன்டா. என்னமா? பாட்டி. ஓ இதான் உங்க பாட்டியா? தாத்தாக்கு தெரியும்டா. அப்படியே தாத்தா. ஆமா ஆமா. தாத்தா எங்களை இறக்கி விடுங்க தாத்தா. பரவாயில்லடா இருங்க. பாட்டி பாட்டி. வாங்க வாங்க. என்ன உங்க தாத்தா வீட்டு போயிட்டு வந்தாச்சா? அது வந்து பாட்டி. ஏன் அங்க போய் சேட்டை கிட்ட பண்ணிட்டீங்களா? டிவி எதுவும் நொறுக்கிட்டீங்களா? இல்ல மதனே பாட்டி ரிமோட் எதுவும் பிச்சுட்டியாடா? ஏன் பாட்டி? அப்ப ஏன்டா ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல பாட்டி. தாத்தா வீட்டுக்கு போனோமா விளையாண்டமா வீட்டை பார்க்க வந்தமான்னு இருக்கணும். ஏதோ தொந்தரவு யாரையும் பண்ணக்கூடாது. நாங்க சேட்டையே பண்ண மாட்டோம் பாட்டி. என்ன ராசா? அந்த தாத்தா அந்த தாத்தா நீங்க எதை வேணாலும் நொறுக்கிக்கங்க, எதை வேணாலும் பிச்சுக்கங்க, தாத்தா உங்களுக்கு வாங்கி கொடுக்கன்னு சொல்லிட்டாங்க பாட்டி. என்ன வேணாலும் எனக்கு வாங்கி கொடுப்பாங்களா? நாங்க பிச்சாலும் அடிக்க மாட்டாங்களா? அது ஒண்ணு இல்லடா. உங்க தாத்தா கோடீஸ்வரரு. கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணாதனா பணத்தோட அருமை தெரியும். செலவழிக்கட்டும். இன்னும் அந்த பேச்சு குறையலையே. வாயாடி. நோகாம சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்காங்களாடா. தாராளமா செலவழிக்க தான் செய்வாங்க. அங்க நொறுக்குனே நம்ம வீட்டுல நொறுக்குனீங்க. நொறுக்குவோன்னு சொல்லுங்கடா. பாட்டி என்னடா என்ன மறுபடியும் போணுமா? போங்க. கிஷோர் சித்தப்பா வரதுக்குள்ள வீட்டை பக்கம் வந்துடணும். கிஷோர் சித்தப்பா வெளியில போயிருக்கா, இப்ப வந்துருவா. அதுக்குள்ள போயிட்டு வாங்க போங்க. ஓ சரி இன்னும் கோமாதான் இருக்கா? பிஞ்சு மனசு நஞ்சு விதைச்சிட்ட. இனி அப்படித்தான் இருப்பா. அம்மா வீட்டுல ஒத்தையில இருப்பாங்க. வா போலாம். யார் சொன்னா ஒத்தையில இருக்காங்கன்னு?
என்ன சொல்ற? அன்பரசி, மதனு, கிஷோரு எல்லாரும் வீட்ல தானே இருக்காங்க. அடேங்கப்பா, ரொம்ப பெரிய மனுஷங்க தான் காவலுக்கு இருக்காங்க. அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியல. சரிம்மா தாயே, உன்கிட்ட நான் வாக்குவாதம் பண்ணல. வா வீட்டுக்குள்ள போலாம். வேண்டாம், இதுல நீ போ. ஏன்? இங்க நல்லா இருக்குது. போங்க. எதுக்கு? இல்ல, வீட்டுக்கு போனா பேச முடியாதே, அதான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எப்போ பொலையில இரு. இங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரி, வாங்க போலாம். டேய் வளர்ந்தோனே, இந்த கம்பு கட்டுறதை எடு. ஏங்க, எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் எலியும் பூடிமாவே இருக்கீங்க. இவன் என்கிட்ட மொம்பிக்கிறதுக்குனே வரான். எதுக்குடா இவகிட்டே உங்களுக்கு? டேய் ஜோடியா போல. என்னடா கல்யாணம்ல எப்போ வைக்கிற உத்தேசத்துல இருக்க? நல்ல நாளை பாரு வச்சிருவோம். 7 மணி கட்டிக்க போறல, உனக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். ஆனா என்ன? ஆனா என்னடா, 7 மணிக்கு தான் இனி கட்ட காலம். டேய், ஓடிர சொல்லுடா. நான் ஒண்ணு போய் சொல்ல, உண்மையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். குழப்ப பத்தே இவனுக்கு. ஆனா நீ சொல்றது என்ன உண்மைதான்டா. இவளை கட்டிக்க போறேன் பாரு, உண்மையிலே எனக்கு நல்ல நேரம் தான். அதுதான் நானும் சொன்னேன். 7 மணி கோபப்பட்டா பாரு. எத்தனை மணி உனக்கு சப்போர்ட் தானே சொன்னேன். அவளை தாழ்த்தி என்ன வசதி சொல்ற எதுவும் எனக்கு தேவையில்லை. டேங்கப்பா, புதுசு பச்சா ஓடிரடா. நல்லா இருக்கும், கொஞ்சம் ஓடி பொறுத்தோம். நீயும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்ட. சரி சரி விடு விடு. எனக்கு ஒரு காலம் தான், பிடிக்க ஒரு காலம் வராமையா போயிடும். அவனுக்கு கொஞ்சமாவது ஒரு ஃபீல் இருக்கான்னு பாருங்க. இருந்தா எதுக்கு விளையாட்டு பிள்ளையாவே இருக்கான். இந்த ஆபீஸ்க்கு போறது வைக்கிறது எல்லாம் கிடையாதா? பாட்டி தான் லீவ் போட்டு சொல்லிருக்காங்க. எதுக்குடா தெரியல. மொத்தம் இந்த பிள்ளைகள் கூட சுத்திட்டு அந்த பிள்ளைகளுக்கு இருக்க பாசம் வீட்டுல யாருக்காது இருக்கா? அது மாமா மாமான்னு என்ன அவசரம் இருக்கு தெரியுமா? அது கூட சுத்துறதே ஒரு தனி சொகம். அதான் கூப்பிட வந்திருக்கேன். வரையா வீட்டுக்குல? நானும் வீட்டுக்கு தான் வரேன். வா வா. தேன்மொழி, என்னடா உன்கிட்ட இவங்கிட்ட எது ஹெவியா பிடிச்சது எனக்கு புரியல. எல்கேஜில இருந்தா எனக்கு இவனுக்கு ஆகவே ஆகாது. இவனை கண்டாலே எனக்கு பிடிக்காது. இவங்கிட்ட உனக்கு என்ன பிடிச்சது? ஓடிரடா. டேய் போயிரு சொல்டா. அன்னக்கிளி பிள்ளை, இது ஒண்ணு போதாதே. பாத்தியாடா, வாங்கிட்ட ஹெவியா எதுவும் பிடிக்கல. அன்னக்கிளி பிள்ளையா, அதனால உன்ன பிடிச்சதா? ஏன்டா டேய் ஏன்டா? தென்மொழி இப்ப கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிருக்கானே, எல்லாம் உங்க கூட சேர்ந்தாமல்ல. வாடா. பாட்டி பாட்டி பாட்டி. வந்துட்டேன். அப்பல ஒன்றும் விசேஷமாலாம் இல்லை, வந்துட்டேடா. என்னடா இது? பாட்டி, நம்ம வீட்டுக்கு தாத்தா வந்திருக்காங்க. நம்ம வீட்டை சுத்தி கட்டணும்ல, அத கூட்டி வந்திருக்கா. பாட்டி, நம்ம வீட்ல தாத்தாக்கு சுத்தி கட்டணுமா? டேய், பாட்டி ஒண்ணே சொல்ல மாட்டாங்கடா. டேய், நம்ம சூளு ஃப்ரெண்ட் எல்லாம் கூட்டி வந்தோம். அப்ப என்ன பாட்டி திட்டவா செஞ்சாங்க? இல்ல பாட்டி. அது வந்து டேய் கிசா சித்தப்பா வந்துகிட்டு இருக்கான்டா. கிசா சித்தப்பா வந்தா என்ன பாட்டி? புரிதவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேய் தாத்தா கிளம்புறேன்டா. தாத்தா, நீங்க போகல தாத்தா. ஆமா தாத்தா, நீங்க போக கூடாது. தாத்தா, போவேண்டா தாத்தா. சித்தப்பா ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. பாட்டி பாட்டி. என்னையா? தாத்தா நம்ம வீட்டுக்கு வரட்டுமே. ஏன் பாட்டி? தாத்தா வீட்டுக்கு வந்து நாம போறோம். அப்ப தாத்தா நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதா? தாத்தா பாவம். நம்ம தாத்தா பாவம். நான் தாத்தா கூட தான் இருப்பேன். ஆமா, நானும் தான். பாட்டி. சரிடா, சித்தப்பா வரக்குல வீட்டை சுத்தி காட்டப்போ. பரவாயில்லடா, என்னைக்கு சுதந்திரமா சுத்தி பார்க்க முடியுதோ அன்னைக்கு வந்து சுத்தி பார்த்துக்கிறேன். பரவாயில்ல, வீட்டுக்குள்ள கூட்டு போங்கடா. நாங்களே சொல்லலாம். பாட்டி நல்லா வந்துட்டு வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. வாங்க தாத்தா. வாங்க தாத்தா. பாட்டி. என்னம்மா? தாத்தா, நீங்க வந்தாலும் வருவாங்களா? அன்பரசி சொன்னாங்க. அப்படி சொன்னா என்ன உள்ள கூட்டி போக மாட்டியா? ஆமா ஆமா. பரவாயில்லடா, நான் கிளம்புறேன். தாத்தா, இங்க இருந்து நீங்க போகவே கூடாது. ஆமா, சொல்லிட்டேன். யார் தாத்தாவை விட போறா? பாட்டி. பாட்டி. என்ன? வீட்டுக்கு வந்திருக்கவங்களுக்கு ஏதாவது குடுக்கணும்னு சொல்லுவீங்க. தாத்தாக்கு நீங்க ஒண்ணுமே கூட்டல. ஆதிரா, ஆதிரா. இல்ல ஒண்ணு வேண்டாம். டேய் ஏதாவது சாப்பிட்டு போ சொல்லுங்கடா. தாத்தா, அத பாட்டி சொல்லிட்டாங்களா? இல்லடா, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ஐயா தாத்தா, ஒரு வீட்டுக்கு போனா ஏதாவது சாப்பிடணும். எங்க பாட்டி தான் சொன்னாங்க. அப்பதான் அவங்க மனசு குளிர்ந்திருக்குமா. பாட்டி இவ்வளவு பாசமா சொல்றாங்க, உங்க மேல அன்பா இருக்காங்க. நீங்க ஏன் தாத்தா இப்படி இருக்கீங்க? தாத்தா சொன்னாங்களோ? என்னம்மா போய் சொல்லுதல? அதானே. டேய், அப்படிதானே சொல்லணும் கூமுட்டைகளா. நான் இப்பவும் சொல்லுதல. அடுத்த வாட்டி நம்ம பிறந்தானா பொம்பளை பிள்ளை நம்மள மறக்கணும். ஆமாடா, என்ன சாமத்தியம். இவங்கள அடிச்சிட்டதுக்கு ஆளே இல்லல. தாத்தா வாங்க. ஆதிரா, குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வாமா. அன்னைக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்.
கிளியா அண்ண கிளியா ஏன்டா ஏன் அண்ணா கிளி அழுறாளா? இல்லடா நான் அழல சிரிச்சேன். அண்ணா கிளி இங்க பாரு பாட்டு சிரிக்கலடா செய்த. நான் எதுக்குடா அழ போறேன்? பாட்டி பாரு எவ்வளவு அழகா சிரிச்சிட்டு இருக்கேன் பாரு. இல்ல இல்ல பாட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா சிரிச்சிட்டு இருக்கேன் பாரு. அண்ணா கிளி ஒரு நிமிஷம் தாத்தா. என்னடா எங்க பாட்டி தான் அண்ணா கிளிடே. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆஹா புத்திசாலி பேர பிள்ளைங்களாச்சே. என்ன பண்ண ஆமால அண்ணா கிளி பாட்டி தான் உங்களுக்கு எப்படி தெரியும்? கூப்பிட்டீங்களா? நாம தான சொல்லிருப்பா. டேய் அது திருப்பல அம்பர்சி மாதிரி பறக்கண்டாம்ல. ஆமாடா. டேய் யோசிக்கவே மாட்டாளா? ஆனா இந்த வயசுல கொஞ்சம் ஓவரா தான்டா யோசிக்கிறீங்க. வயசுக்கு மீறியாடா யோசிக்கிறீங்க. என்ன தாத்தா பண்ண? வயசு அப்படி காலம் அப்படி. ஏய் பெரிய மனுஷா சும்மா தாத்தா. வாங்க வாங்க வாங்க. வீட்டை சுத்தி பார்க்க போலாமா? உள்ள போட்டு தாத்தா. இந்த வீடு சூப்பரா இருக்கும் தாத்தா. அப்படியா சூப்பரா இருக்குமோ? இங்கேயும் இவ்வளவு அழகா வச்சிருக்கீங்களே, அப்ப உள்ள அழகா தான் இருக்கும். வாங்க வாங்க உள்ள போய் பாத்துலாம். வாங்க தாத்தா வாங்க. தாத்தா காலத்தை நல்லா கட்டிக்க. அண்ணா கிளி தாத்தாவா?